எந்த காம்போவுக்கு மரண வெயிட்டிங்? எதிர்பார்ப்பை எகிர வைக்கும் ராயன் பட அப்டேட். கொல மாஸ் சம்பவம் கன்ஃபார்ம். தனுஷ் தற்போது ராயன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். அவரே இயக்கியுள்ள இப்படத்தில் தனுஷின் அண்ணனான இயக்குனர் செல்வராகவன் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் ராயன் படத்தின் புதிய அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தனுஷ் தனது 50வது படத்தை இயக்கி நடித்துள்ளார். ராயன் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இப்படத்தினை மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் இயக்கி முடித்துள்ளார். விரைவில் இப்படம் ரிலீஸ் ஆகுவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் ராயன் படத்தின் மிரட்டலான அப்டேட் ஒன்றினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகராக எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் தனது வெறித்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி வருபவர் தனுஷ். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழி படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இவரது நடிப்பில் கடைசியாக பொங்கலை முன்னிட்டு கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இப்படத்தின் கதைக்களம் சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடப்பதை போன்று அமைக்கப்பட்டிருந்தது. இதில் ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை போராட்டம் பற்றி பேசியிருந்தார் அருண் மாதேஸ்வரன். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது. கேப்டன் மில்லர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனது 50வது படத்தினை தானே இயக்கி நடித்துள்ளார் தனுஷ். பவர் பாண்டி படத்திற்கு பின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இயக்கத்திற்கு திரும்பியுள்ளார். முந்தைய படத்தினை ஃபீல் குட் காதல் படைப்பாக இயக்கிய தனுஷ் தனது 50வது படத்தினை கேங்ஸ்டர் கதையாக இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு ராயன் என டைட்டில் வைத்துள்ளார் தனுஷ். மேலும் இதில் எஸ்.ஜே. சூர்யா, பிரபல இயக்குனரான செல்வராகவன் மற்றும் சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், பிரகாஷ் ராஜ், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார், சரவணன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இணைந்து நடித்துள்ளனர். சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்திற்கு இசை புயல் A.R. ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இந்த நிலையில் இப்படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் தனுஷ், செல்வராகவன், தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, தனுஷ், காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சந்தீப் கிஷன் உள்ளிட்ட 3 காம்போவில் எந்த கூட்டணிக்கு மரண வெயிட்டிங் என கேட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு கீழ் ஏராளமான கமெண்ட்டுகள் குவிந்து வருகின்றன. தனுஷ் தற்போது சேகர் கமுலா இயக்கத்தில் D51 படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக மட்டுமல்லாமல் பிஸியான நடிகராகவும் வலம் வருகின்றார். ஒரே சமயத்தில் ராயன், குபேரா, இளையராஜா பயோபிக் என பல படங்களில் நடித்து வருகின்றார் தனுஷ். அது மட்டுமல்லாமல் ராயன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய திரைப்படங்களை தனுஷ் இயக்கியும் வருகின்றார். கடைசியாக தனுஷின் நடிப்பில் கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியானது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இருந்தாலும் வசூல் ரீதியாக இப்படம் வெற்றி படமாக அமைந்தது. எனவே தன் அடுத்த திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற செய்யும் முனைப்பில் தனுஷ் வேலை செய்து வருகின்றார். அந்த வகையில் தன் 50வது திரைப்படமான ராயன் என்ற திரைப்படத்தை தானே இயக்கி நடித்து வருகின்றார் தனுஷ். பாப்பாண்டி படத்திற்கு பிறகு மீண்டும் ராயன் என்ற படத்தின் மூலம் தனுஷ் இயக்குனராக களமிறங்கியிருக்கின்றார். இது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக்கியுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் A.R. ரஹ்மானின் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மே மாதம் ராயன் திரையில் வெளியாகும் என சொல்லப்படுகின்றது. அதே மே மாதம் கமலஹாசன் மற்றும் ஷங்கர் கூட்டணியில் உருவாகும் இந்தியன் 2 திரைப்படமும் வெளியாக உள்ளதா. லைகாவின் தயாரிப்பில் அனிருத் இசையில் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்து வருகின்றார் ஷங்கர். இந்திய திரையுலகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் இந்தியன் 2 திரைப்படமும் தனுஷின் ராயன் திரைப்படமும் நேரடியாக மோத உள்ளன.